Chronic spontaneous urticaria, or chronic hives with no known cause. It's so unpredictable. It's like playing pinball. Itchy red bumps start on my arm, then my back, sometimes my legs. Hives come out of nowhere, and it comes and goes. But I just found out about a treatment option at treatmyhives.com. Take that, chronic hives. Learn more at treatmyhives.com. திருமதி பிரேமா இவங்க ஒரு நர்ஸ். இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அண்மையில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே 6 months அது என்னது? இது வந்து இந்த பேஷண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மெயின்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எலெக்டிவ் ஆப்ரேஷன்ல வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தோம். அவங்க வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னிக்கே வந்து அவங்க வந்து அட்மிட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் மற்ற ப்ரொசீஜர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து வெள்ளனியா கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து 67+ இருக்கும் அவங்களோட வயசு. என்ன வந்து அவங்க வந்து அவங்களோட பேசுற ஸ்லாங் வந்து கொஞ்சம் இந்தோனேஷியன் ஸ்லாங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேசுவாங்க. அப்ப அவங்க கிட்ட நல்லா பேசுவோம், மச்சி தான் நல்லா பேசிட்டே இருக்கும்போது அந்த டே ஆஃப் வந்துச்சு. ஸோ அவங்க ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்வலா வந்து இது வந்து கவுண்டர் மணிக்கு தான் நாங்க வச்சிருப்போம் க்ளோஸ் மானிட்டரிங்க்கு. ஸோ இது வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு படுத்திருக்காங்க. ஸோ அவங்க 2 சைட்டு கையிலயும் வந்து டியூபிங்ஸ் இருந்துச்சு. இது ஒரு சைட்டு ட்ரீப், ஒரு சைட்டு மருந்து, அப்புறம் அவங்களுக்கு வந்து யூரின் கட்டிட்டு எல்லாம் இருக்கும். அப்படி அவங்க படுத்திருப்பாங்க. ரொம்ப வலியா இருக்கும் யூஸ்வலா ஆப்ரேஷன் அன்னைக்கு முடிச்சுட்டு வந்தப்ப. ரொம்ப வலியா இருக்கும். அவங்க படுத்து படிக்க தான் இருப்பாங்க பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்து. ஸோ அந்த நைட் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க வார்ட்ல வந்து இன்னொரு செக்ஷன் இருக்கும், ரூம் இருக்கும், ரூம் செக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 o'clock in the morning பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுச்சு. இப்ப பயந்து அலறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சத்தமா கேட்டுச்சோடனே நான் என்ன பண்ணேன், நான் கூட எங்கேயோ தூரமா தான் இருந்தேன். அதை கேட்டுட்டு தான் நான் ஓடி வந்தேன். என்னது அப்படின்னு கவுண்டர்ல மத்த நர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன், என்னது யார் கத்துனா அப்படின்னு. ரூம்ல இருந்து தான் வருது சத்தம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க போன ரஷ் பண்ணிட்டு. அப்ப அவங்க கிட்ட போய் கேட்டோம், ஏன் கத்துனீங்க நீங்கன்னு. அவங்க இந்தியன். அவங்க கத்துனப்ப நாங்க போய் கேட்டோம், என்ன அது என்ன விஷயம், விளக்கெல்லாம் தட்டிட்டு இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒன்னும் இல்ல கனவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் வெளியே ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க அந்த அளவுக்கு கத்துவீங்க நீங்க கனவுல, ஏன் என்ன அது அப்படின்னு கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க ஒரு விஷயத்த பார்த்தேன், இங்க நின்றுகிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம் அப்படின்னு. அவங்க தூக்கத்துல அரைக்கண்ணில துரத்துறப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரு ஃபீமேல், ஒரு பிளாக் ஷெடோ தான், அது கருப்பா உருவம், கொஞ்சம் திங்கியா தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா வந்து அது தெரியுது, முடியெல்லாம் இருக்கு, நீட்டா முடி, அது ஒரு மாதிரி கவுன் போட்ட மாதிரி ஒரு ஷெடோ அப்படின்னு கருப்பா இருக்குன்னு. நான் அரைக்கண்ணில திறக்கிறேன், அது நிக்குது கால் கிட்ட அப்படின்னு. அதனாலதான் நான் கத்திட்டேன் அப்படின்னு. அவங்க கண்ணு ஃபுல்லா திறந்து கத்துறப்ப அது காண போச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்கிரீன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரீனை மூடிட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியாயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்து நாங்க கவுண்டர்ல உட்காந்துருக்கேன். நானே கண்ட்ரோல்ல இருந்தா அந்த பேஷண்ட் தெரியும்ல நம்ம கண்ணுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் தலை நிமிந்து நான் பாக்குறப்ப படுத்திருந்தவங்க, இப்ப நம்ம ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்கப்ப பார்த்துட்டு தானே எழுதுவோம். இப்ப இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தெரிஞ்சு தலை நிமிந்து பாக்குறேன், படுத்திருந்தவங்க அந்த மரங்கா பொசிஷன் இருக்குமே, அந்த பொசிஷன்ல மெத்த மேல உட்காந்துருக்காங்க. அந்த டியூபிங் எல்லாம் அவங்களோட கையில மாட்டி இது பண்ணி அவங்க வந்து அந்த பொசிஷன்ல மெத்த மேல உட்காந்துருக்காங்க. நான் பார்த்து பயந்துட்டு அவசர, நீங்க என்ன பண்றீங்க இங்க இருந்து கவுண்டர்லன்னு கேக்குறேன். ஏன் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் யாரும் ஓடி போயிட்டா, ஏன்னா விழுந்துருவாங்கன்னு பயம். வேற அப்ப ஓடி போற அவங்க வந்து பாக்கல என்ன, அவங்க திரும்பி பாக்கல. ஆனா அவங்க அந்த மரங்கா பொசிஷன்ல இந்த சாமி கும்பிடுவாங்களே, சொலாட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தலைய கீழே சுஜெட் பண்ணி எந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்கவும் முடியல. அவங்க வந்து மரங்கா பண்ணி கீழே இறங்க வராங்க. காலை சைட் ரெயில்லாம் இருக்கும், ஏசி தான் வச்சிருப்போம். அந்த சைட் ரெயில கொஞ்சம் ஒரு சின்ன கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல இறங்க ட்ரை பண்றாங்க பின்னால ரிவர்ஸ்ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம், அவங்கள வந்து எல்லாரும் வந்து அவங்களை பிடிக்க ட்ரை பண்றோம், இறங்க வேணாம் அப்படின்னு. ஏன்னா அது வலிக்கும் வேற. அந்த வலியில அவங்க ஏன் அந்த பொசிஷனுக்கு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப அதுல வேற வந்து இந்த ஊடோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, தண்ணிலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கிறது செய்யறாங்க. அவங்க பெட்ஷீட் எடுத்து தலைமையில போட்டிக்கிட்டாங்க, தெலுக்கும் போடுற மாதிரி போட்டிக்கிட்டு. அவங்க என்ன பாஷை பேசுறாங்கன்னு எங்களுக்கு புரியல அந்த டைம்ல. லைக் ஒரு இந்தியன் ஆன்டி தானே,
இல்ல அந்த ஆண்டி கட்டி அரை மணி நேரத்துல இவங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நாங்கெல்லாம் வந்து அவங்கள போய் புடிச்சு இது பண்றப்ப அவங்க வந்து ஆக்ரோஷமா வேற பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க. பாஷை ஜாவு நினைக்கிறேன் அந்த டைம்ல அவங்க எம்எல்ஏலாம் சொன்னது படி பார்த்தா பாஷை ஜாவுல எங்க கிட்ட பேசுறாங்க. மத்த சம் நியூஸஸ் எல்லாம் வந்து கிட்ட வரல, அவங்களுக்கு பயம். அவங்க கவுண்டர்ல நின்றுகிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 3 பேர் வந்து அவங்க கிட்ட நின்றுகிட்டு இருந்தோம். அவங்கள இறங்க சொல்றோம், திரும்ப சொல்றோம், படுங்கன்றோம். எங்க போறீங்க இத்தனை மணிக்குன்னு கேக்கிட்டப்போ இல்ல நான் சோலாட் பண்ண போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல இப்பதான் மணி 2:30, நீங்க எங்க சோலாட் பண்ண போறீங்க, சுபு ஆயிட்டோன்னே நாங்க எழுப்புறோம் படுங்கன்னு சொல்லிலாம் இது பண்றோம். இல்ல அவங்களோட அந்த பாஸ் ஜாவுல அந்த தண்ணி எடுப்பாங்களே உடு எடுக்கிறாங்க, சுஜூட் பண்றாங்க அந்த மாதிரி. அப்ப அவங்க வாய்ஸ் கூட அவங்களோட நார்மல் வாய்ஸ் கிடையாது அந்த டைம்ல. ஏன்னா நாங்க ஒரு வாரமா அவங்க கூட பேசிட்டு இருக்கோம்ல, சோ எங்களுக்கு தெரியும் அவங்கள. சோ அது வந்து அவங்களோட வாய்ஸ்ல ஒரு மாதிரியா அந்த பழைய நேனிக்கு பயம் வாய்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வாய்ஸ்ல தான் பேசினாங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.